ஒரு பெரும் கட்சிங்க, 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற கட்சி, 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்க கட்சி, 160க்கும் மேற்பட்ட கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்க கட்சி, 70 வருஷ கட்சி, 50 ஆண்டு காலமா ஆட்சியில் இருக்கிற கட்சி, 6 முறை ஆண்ட கட்சி. ஆனால் யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுது? இணையதளத்தை திறந்தா சீமான் 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 சீமான். இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி பார்க்கணும், 400 ரூபாய் கொடுங்கன்றாங்க திமுக உடன்பிறப்புகள். ஏன் இன்னைக்கு செந்தூரில் கூட்டம், எப்படியும் கண்டென்ட் கொடுத்துருவாரு, நைட்டு முழுக்க திட்டணும், நீங்க நைட் டியூட்டி பார்க்கணும், 400 ரூபாய் கொடு, 200 ரூபாய் பத்தாதுன்றான். அவங்களுக்கே கண்டென்ட் கொடுக்கிற கடவுளை எங்க அண்ணன் சீமான் தான். யூடியூபுக்கு கண்டென்ட் கொடுக்கிற கடவுளை எங்க சீமான் தான். மரியாதைக்குரிய எங்க ஊருக்காரர் எங்க அண்ணன் பைல்வான் ரெங்கநாதன் சொன்னாரு, சீமான்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் இல்லைன்னா நாம் தமிழ் கட்சி இல்லைங்கிறவருங்க யூடியூப்பை மூடிட்டு போயிட வேண்டியதான், சொல்லி முடிஞ்சிடும். சீமான தம்ப்நெயில வச்சுட்டு இப்படி பேசினாரா சீமான்? சீமானின் உண்மை முகம் ஒண்ணு இருக்காதாங்க. உண்மை முகம் ஒரு போட்டோ மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க, இது அவங்க ஒரு உண்மை முகம், ரியல் ஃபேஸ். அதை போட்டா அதுக்கு ஒரு 2 லட்சம் பேர் பாக்குறான். எங்க சேனல் தான் எவனும் பாக்குறது இல்ல. 14 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம், 2 லட்சம் தான் பாக்குறாங்க, 10 பேர் என்ன சேனல் தெரியல. எங்க சேனல்ல பாக்குறது இல்ல. ஆனா எங்களை திட்டி போட்டா குவியுது, வாழ்றான். அதான் எங்க அண்ணன் சொன்னாரு, டேய் விட்டுறா, திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வைப்பாங்கிற மாதிரி உங்க அண்ணன் என்ன திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா. என்ன திட்டித்தான் அவன் பொண்டாட்டி பிள்ளைய வாழணும்னா வாழ்ந்துட்டு போட்டும்டா. நாங்கள் யாரையும் அவதூறு பரப்பவோ, யாரையும் விமர்சனப்படுத்தவோ, யாரையும் கேவலப்படுத்தவோ அரசியலுக்கு வரல. எங்கள் இனத்தின் பெரும் கனவுக்காக வந்திருக்கிறோம். எங்கள் இளமையை தியாகம் செய்து இந்த களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு வழக்கு, சிறை, சட்டம், இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் 14 ஆண்டுகள் கத்து கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா? சிறையை பார்த்து, எஃப்ஐஆர் பார்த்து, வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது? வழக்க பார்த்து பயப்படுற முகமா? கொஞ்சம் க்ளோஸ் அப் போங்க, தாய் தமிழ் போங்க. வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது? டேய், வழக்கு வந்த பிறகு தாண்டா நாங்க சீமானுடைய தம்பியாவே மாறணும். சீமான் ஒருத்தர் எதுக்குங்க கைது பண்ணி உள்ள போடுறாங்க. நான் நல்ல ஞாபகம் இருக்கு, 2008 திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நான் போய் நிக்கிறேன். ஒரு போஸ்டர், இயக்குனர் சீமான் கைது, எது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது. அது அப்படி மண்டைக்குள்ள உரைக்குது. அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு இயக்குனர் சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது. அப்படியே கைது கைதுன்னு போஸ்டர் பாக்குறோம். அப்புறம் தான் யாரு தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் கைது பண்ணுது? யாரு? நல்ல தமிழின தலைவனுக்காக ஏங்கி கிடந்த தமிழர்களுக்கு கைது செய்து நல்ல தமிழ தலைவனை அடையாளம் காட்டியது ஐயா, மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி. அவருக்கு நாங்கள் ஆண்டு முழுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி சொல்ல. அவர் தான் அடையாளம் காட்டினார். கைதுல தான் இந்த கட்சியே வளர்ந்துச்சு. சாதாரண துறைமுருகன், எனக்கெல்லாம் பேசவே வராது, சின்ன பையன், எனக்கு அப்படியே தட்டி பேச கொடுத்து சும்மா கட்சியில ஒரு மாநில பேச்சாளர் தான் இருந்தேன். ஒரே ஒரு கைது பண்ணி உள்ள போட்டாங்க. திருப்பி வெளியே வந்தேன், திருப்பியும் கைது பண்ணி உள்ள போட்டாங்க. திருப்பி வெளியே வந்தேன், திருப்பியும் கைது பண்ணி உள்ள போட்டாங்க. கைது பண்ணி உள்ள போட்ட உள்ள போகும்போதும் சீமான் தம்பியா தான் உள்ள போனேன், வெளியே வரும்போதும் சீமான் தம்பியா தான் வெளியே வந்தேன். மீண்டும் குண்ட சட்டம், உள்ள போகும்போதும் சீமான் தம்பியா தான் உள்ள போனேன், வெளியே வரும்போதும் சீமான் தம்பியா தான். இப்போதும் வழக்கு, இப்போதும் சிறைப்படுத்துறாங்க. ஆனால் சட்டம் எங்களுக்கு ஆதரவு நின்றது. இந்த வழக்கு சாட்டை துறைமுகனுக்கு பொருந்தாது என்று மாண்புமிகு நேர்மைமிகு நீதியரசர் சுவாமிநாதன் என்னை விடுதலை செய்து ரிமாண்ட் செய்ய முடியாது என்று மீண்டும் மதுரை நீதிமன்றம் மூலம் சட்டம் எங்களுக்கு சாதகமாக இருந்தது. நீதிமன்றத்தில் ஆணையப்பட்டு வெளியே வந்தோம். நீதிமன்றம் சொல்லுது, பேசட்டும், துரைமுருகன் பேசட்டும், ஆனா கருணாநிதி பத்தி பேச வேண்டாம், ஸ்டாலினை பத்தி பேச வேண்டாம், ஊழலை பத்தி பேச சொல்லுங்க. அவரை ஊழலை பத்தி பேசுங்க. ஐயா, நான் சத்தியம் பண்ணிட்டேன் அண்ணன் சீமான், நான் இனிமேல் கருணாநிதி அவர்களை பற்றியோ ஸ்டாலின் அவர்களை பற்றியோ உதயநிதி ஸ்டாலினோட பேச மாட்டேன், சத்தியம். ஆனால் 70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் எவன் ஆத்துமல்ல கொள்ளையடிச்சா, எவன் கனிம வளத்தை கொள்ளையடிச்சா, எவன் மக்களை சுரண்டி கொளுத்தா, எவன் 2009 ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்தார், எவர் போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்தார், எவர் நான் பிறந்த திருநெல்வேலி மண்ணில் 30 ரூபாய் கூலி உயர்வு கேட்டு போராடிய எங்கள் தேவேந்திர குல சொந்தங்களை சுட்டு தள்ளுங்கள் என்று எவர் உத்தரவிட்டாரோ அவருக்கு எதிரான அரசியலை நாங்கள் பண்ணுவோம். கருணாநிதிக்கு எதிராக பண்ண மாட்டோம், திமுக எதிராக பண்ண மாட்டோம், ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண மாட்டோம். ஆனால் மக்களை மடைமாற்றி வைத்திருக்கிற ஓட்டுக்கும் சீட்டுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மக்களை அடிமைப்படுத்துகிற அந்த அயோக்கிய அரசியலை எதிர்த்து பேசுவோம். நீதிமன்றமே எனக்கு கொடுத்துருக்கு, அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட்ங்கிற மாதிரி நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துருக்கு. பேசுங்க, ஊழலை பேசுங்க, லஞ்சத்தை பேசுங்க, நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளை பேசுங்கள். இன்னும் தடை இல்லைங்க. வாய்ப்பூட்டு சட்டம் ஒன்றும் போட்டுறல, வாய்ப்பூட்டு சட்டம் ஒண்ணும். சரி, அப்படியே நீங்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாலும் நான் பேசல, என் குரலாக இடுமானம் கார்த்திக் பேசுவான், என் தம்பி சல்மான் பேசுவாரு, சரவணன் பேசுவான். நீ நினைச்சிட்டு இருக்கியா சீமான் கட்சியில் 4 பேரை உழுதுக்கு போட்டா பேசாளுன்னு? ஒட்டு இந்த கூட்டத்தில் இருக்கிற பாதி பேர் பேச்சாளர்,
பேசதான் நேரம் இல்லை, இப்ப எனக்கே நேரம் இல்லை. அதனால அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசுவோம். சமூக நீதி அரசியல் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமை அரசியல். அந்த அரசியலை மீட்டெடுக்க நாம் அனைவரும் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.